என்ன தேவை அது மாதிரி வந்து மாத்தி ஆக வேண்டிய தேவை இருக்கா என்ன திமுக நெருக்கம் அதனால யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா இல்ல ராஜ் கவுண்டர்னு சமூக பெயர் சாதி பெயர் இப்படி எல்லாம் இருக்குது இவரு வேற புதிய திராவிடர் கழகம் திராவிடன்னு பேசுறாரு ஆனா சாதியை தூக்கிட்டு சுத்துறாரு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்களா என்ன சொல்லல நாம கண்ணார பாக்குறோம்ல இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல கூட அதை சொல்றாங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் வந்து கலந்துக்கிட்டு மாநாடு இது நிறைய என்னொன்றுமே எதிர்பார்த்தாங்க எப்படின்னா மாநாடு நடக்காதுன்னு எதிர்பார்த்தாங்க மழை வரும்னு நினைத்தாங்க சின்னவர் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படி வந்தப்போ கூட மிக பிரம்மாண்டமாக மாநாடு கூட்டத்துலேயும் அளவுலையும் இயற்கையும் வழிவிட்டு மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாட்டை நாம் நடத்தி முடிக்கிறோம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து அது என்னோட பெயரை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் வந்து ஒரு 19 முறை சொன்னாருங்கிறது எதிர்கட்சியில் அதாவது திமுகவுக்கு ஆகாதவரும் நம்மளால சிலர் பிடிக்காம எல்லாருமே பிடிக்காத சிலர் இருப்பாங்கள்ல அந்த குரூப்புல சேர்ந்து ஒரு பதிவு போகும்போது அவர் மனசை புண்பற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம அதை பார்க்கும்போது அதை கண்டு காண போக முடியாது. சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காக தான் நான் கொங்கு நாடு வேட்டுக்கொண்டர் இளைஞர் நலச்சங்கம்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தேன். 2018 தான் கட்சி ஆரம்பித்து புதிய திராவிட கழகம் ஆரம்பிக்கிறோம். அந்த புதிய திராவிட கழகத்தில் அதை எதுக்கு ஆரம்பிக்கிறோம்னா அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசியல் அங்கீகாரம் வேணும். கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து சமுதாய மக்களையும் அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் புதிய திராவிட கழகம்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குறேன், கட்சியை உருவாக்குறேன். அப்படிங்கும்போது அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி கவுண்டருங்கிறனால இருக்குது அப்படின்னு கூட இது கவுண்டர் கட்சியாக இருந்துருமோன்னு கூட நிறையா தெரியாதீங்க மக்கள் இருக்காங்கல்ல. ராஜ் கவுண்டர் அங்கே பெரும்பான்மையான வேட்டு கவுண்டர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர் இருக்கார். ராஜ் கவுண்டர் வேட்டு கொண்டு சமுதாயத்தை சார்ந்தவரா, வெள்ளாள கொண்டு சமுதாயத்தை சார்ந்தவரா நிறைய பேர் தெரியாமலும் இருக்காங்க. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்ரஸ் பண்ணுவீங்க. நம்மளோட தொடர்ச்சியான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக எல்லா சமூகத்திலையும் நம்ம ரொம்ப இணக்கமாக போகிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கட்சியிலும் செய்கிறாங்க. எங்கள் சமுதாயத்தில் எங்கள் கட்சியில் புதிய திராவிட கழகத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் கட்சியில் பொறுப்பு